धर्मेंद्र प्रधान इस्तीफा दो, इस्तीफा दो, इस्तीफा दो। धर्मेंद्र प्रधान इस्तीफा दो, इस्तीफा दो, इस्तीफा दो। तानाशाही नहीं चलेगी, नहीं चलेगी, नहीं चलेगी। मोदी मीडिया हाय हाय, मोदी मीडिया हाय हाय, मोदी मीडिया, मोदी मीडिया, मोदी मीडिया हाय हाय, मोदी मीडिया। வணக்கம். முதல் முறையாக நரேந்திர மோடிக்கு எதிராக, இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக, இந்த நாட்டு சிஸ்டத்திற்கு எதிராக இளைஞர்கள் ஜென்சி களமிறங்கி விட்டார்கள். டெல்லியில் கூடக்கூடிய அந்த மாணவர்கள் ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ் டெல்லியில் வந்து கூடும் போது இந்த நாட்டு அரசாங்கத்துடைய அந்த நடுக்கத்தை என்னால் உணர முடிகிறது. இந்த நாட்டு சிஸ்டத்துடைய அந்த பயத்தை என்னால் பார்க்க முடிகிறது. இந்த நாட்டு ஜுடிஷியரியாக இருக்கட்டும், இந்த நாட்டு பியூரோக்ரசியாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், அல்ல முக்கியமாக இந்த நாட்டில் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், அனைவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பதற்றத்தை, அந்த பயத்தை நான் பார்த்தேன். ஜந்தர் மந்தர் முதல் முறையாக கடந்த 12 ஆண்டுகளில் ஜந்தர் மந்தரில் வெளிவரக்கூடிய அந்த கரகோஷங்கள். ஜந்தர் மந்தர் எந்த இடத்தில் இருக்கிறது? நரேந்திர மோடியின் வீட்டிலிருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் ஒரு மிக பெரிய போராட்டம் வெடித்து விட்டது. ஜென்சியின் போராட்டம். நேபாள்ல, பங்களாதேஷ்ல, ஸ்ரீலங்காவில் நடந்த போராட்டம் போன்ற கிடையாது. இந்த போராட்டத்தை பார்த்து முதல் முறையாக அரசாங்கம் பயந்து போயிருக்கிறது. நேபாளின் அரசாங்கம் பயப்படவில்லை, சுட்டுக் கொன்றார்கள். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பயப்படவில்லை, சுட்டுக் கொன்றார்கள். ஸ்ரீலங்காவில் அதே போன்று நடந்தது. ஆனால் இந்திய அரசாங்கத்தை ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடிய உடனேயே இந்த நாட்டு அரசாங்கம் நடுநடுங்கி போய்விட்டது. அனைத்தையுமே இன்னைக்கு நான் எடுத்துக்காட்டப் போகிறேன். கடந்த 12 ஆண்டுகளில் முதல் முறையாக ஜென்சியின் இந்த போராட்டம் 17 வயதிலிருந்து 20, 28, 30 வயதிற்கான இளைஞர்கள் ரோட்டில் இறங்கி வெளிப்படையாக நரேந்திர மோடிக்கு எதிராக எடுத்து வைக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன், அந்த ஸ்லோகன்களை நீங்களே கேட்டுவிடுங்கள். धर्मेंद्र प्रधान इस्तीफा दो, इस्तीफा दो, इस्तीफा दो। धर्मेंद्र प्रधान इस्तीफा दो, इस्तीफा दो, इस्तीफा दो। तानाशाही नहीं चलेगी, नहीं चलेगी, नहीं चलेगी। உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அவர்கள் கேட்டது என்ன? பிரைம் மினிஸ்டர் ரெசிக்னேஷன், ராஜினாமாவை கொடுக்க வேண்டும். இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை கொடுக்க வேண்டும். டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரத்தை நாங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்க டாலரேட் செய்ய மாட்டோம், இதை பொறுத்து கொள்ள மாட்டோம். சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து இந்த நாட்டு மாணவர்கள் வெளிவிட்ட அந்த கோஷத்தை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா, ஒட்டுமொத்த டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நடுநடுங்கி போயிருக்கிறார்கள். இது ஆளும் கட்சி மட்டுமல்ல, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், டிஎம்சி ஆக இருக்கட்டும், சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல், நேஷனல் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கட்டும், அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை இந்த நாட்டு இளைஞர்கள் எடுத்து வைத்து விட்டார்கள். நானும் ஒரு காக்ரோச் தான் என்று கூறுவதில் மிக பெருமை அடைகிறேன். இன்றைய காலையிலிருந்து நீங்க பார்த்தீர்கள்னா இளைஞர்களுடைய கூட்டம் கூட்டமாக வர தொடங்கியது. ஏர்போர்ட்டில் வந்த கூட்டம் ஒரு பக்கம், ரயில்வே ஸ்டேஷன், புதுதில்லி ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், பஹாட்கஞ்ச் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், அங்க வந்து இருந்த கூட்டம், பைக்ல, கார்ல, நடைபயணமாக, ஆட்டோ ரிக்ஷாவில், பஸ் வழியாக வந்த அந்த கூட்டத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த டெல்லி போலீஸ் தன்னுடைய ரியாக்ஷனை எடுத்து காட்டினார்கள். டெல்லி போலீஸ் கமிஷனர் உடனடியாக அவர் போட்ட உத்தரவில் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் கொண்டு வரப்பட்டது.
ராபிட் ஆக்ஷன் போர்ஸை கொண்டு வந்தார்கள், டியர் கேஸ் ஸ்குவாடை கொண்டு வந்தார்கள், குவிக் ரியாக்ஷன் டீம் அங்க போடப்பட்டது, டெல்லி போலீஸ் பர்சனல்ஸ்கள் பாதுகாப்பிற்காக வந்தார்கள். ஒட்டுமொத்த ஜந்தர் மந்தரை நீங்க பார்த்தீர்கள்னா பேரிகேட்களை போட்டு ஒரு போர்க்களம் போன்று அந்த இடம் காட்சியளித்தது. ஆனால் இந்த இடத்தில் இந்த அளவில் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்த பின்பு கூட, இந்த அளவில் பாதுகாப்புகளை போட்ட பின்பு கூட இளைஞர்கள் ஒரு துளி கூட பயப்படவில்லை. இளைஞர்கள் வந்த மணியே இருந்தார்கள். இளைஞர்களுடைய கூட்டம் முக்கியமாக இந்த ஜந்தர் மந்தரை பார்த்தீர்கள்னா 2000-3000 நபர்கள் சேர்ந்தாலும் போதும் அந்த இடம் அப்படி நிறைந்து வழிந்துவிடும். இப்போ இதுவரை அந்த இடத்தில் வந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை நீங்க பார்த்தீர்கள்னா 10,000-15,000. இந்த கூட்டம் லட்சக்கணக்கை தொடும் என்ற அந்த ரிசல்ட்டும் வெளிவருகிறது. அப்படி இந்த நம்பர் அதிகரித்தது என்றால் அரசாங்கத்தோட அடுத்த பிளான் இவர்களை அப்படியே ஷிஃப்ட் செய்து ராம்லீலா மைதானத்தில் கொண்டு போவது. இந்த இடத்தில் இளைஞர்களுடைய அந்த கோபம் அடுத்த ஆங்கிளுக்கு திரும்பியது. எந்த கோதி மீடியா கடந்த 12 ஆண்டுகளாக இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு முட்டு கொடுத்து வந்தார்களோ, இந்த நாட்டு அரசாங்கத்துடைய கால்களை கழுவி குடித்து வந்தார்களோ, அதே கோதி மீடியாவிற்கு எதிராகவும் இந்த நாட்டு மாணவர்களுடைய கோபம் வெடித்தது. நீங்களே கேளுங்கள். கோதி மீடியா இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டு இளைஞர்களுக்காக, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பதற்காக வேலை பார்க்கவில்லை. அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சரி என்று எடுத்து காட்டக்கூடிய வேலையை பார்த்தார்கள். அதனால் கோதி மீடியாவிற்கும் ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி எடுத்து காட்டியிருக்கிறார்கள் இந்த நாட்டு மாணவர்கள். அதாவது ஒட்டுமொத்த சிஸ்டமே இன்னைக்கு பயந்து நடுநடுக்க போயிருக்கிறது. இன்று காலையில் ஜென்சியோடைய இந்த போராட்டம் காலை 8 மணியிலிருந்து தொடங்கியது. பாஸ்டன்ல இருந்து கிளம்பிய அபிஜித் தீப்கே ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிய உடனே அவர் கையில் இருந்த அந்த புத்தகத்தை பார்த்து மறுபடியும் இந்த நாட்டு அரசாங்கம் பயந்தது. காரணம், அவர் கையில் இருந்த அந்த புத்தகம் டாக்டர் B.R. அம்பேத்கருடைய படத்தை கொண்டது. எந்த டெமோக்ரஸிக்கு எதிராக, எந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக, எந்த நாட்டின் தேச பிதாமகா மகாத்மா காந்திக்கு எதிராக இந்த நாட்டில் ஒரு புதுவிதமான ப்ரொபகண்டா பரப்பப்பட்டதோ அனைத்தையுமே அந்த ஒற்றை புத்தகம், அந்த ஒற்றை காட்சி அழித்து விட்டது. அபிஜித் தீப்கே சிஜேபி அவர்கள் அளித்த ஒரு கோரிக்கை, நீங்க வரும்போது கையில் புத்தகத்துடன் வாருங்கள். காரணம், இந்த போராட்டம் மாணவர்களுக்கான போராட்டம், இந்த போராட்டம் மக்களுக்கான போராட்டம், கல்வியை சார்ந்து இருக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டத்திற்கான அடையாளம் புத்தகமாக தான் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அவர்களுடைய கோரிக்கை, எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொண்டு அவர் ரெசிக்னேஷனை கொடுத்தே தீர வேண்டும். அதனால் புத்தகம் தேவை. இந்த புத்தகம் மட்டுமல்ல, ஜென்சியுடைய போராட்டம் பார்லிமெண்ட், போலீஸ் ஸ்டேஷன், ஜந்தர் மந்தர், ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட், டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் குவிந்த அந்த மாணவர்களை பார்த்து டெல்லி போலீஸ் கமிஷனர் அவருக்கு வந்த அந்த ரிப்போர்ட்களை பார்த்து நேரடியாக அவர் அமித்ஷாவிற்கு ஒரு போன் காலை செய்கிறார். மாணவர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம், மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் கூய தொடங்கிவிட்டார்கள், இளைஞர்களை எதிர்த்து உங்களால் ஜெயிக்க முடியாது, அதனால் இவர்களை விட்டுத்தான் பிடிக்க வேண்டும், பர்மிஷனை உடனடியாக நீங்க கொடுத்து விடுங்க. மோடி அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த 12 ஆண்டுகள் எடுத்து பாருங்க, 1 மணி நேரத்திற்குள் என்னைக்குமே இந்த அரசாங்கம் பர்மிஷனை கொடுத்ததே கிடையாது. அதுவும் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் வெடிக்க போகிறது, அதற்கு பர்மிஷன் கொடுப்பார்களா? கிடையாது. ஆனால் மாணவர்களுடைய அந்த தைரியத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரே 1 மணி நேரத்தில் அடிஷனல் டிசிபி ஆஃப் டெல்லி directed to immediately grant permission. உடனடியாக அந்த பர்மிஷன் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு காலை 10 மணிலிருந்து மாலை 5 மணி வரை ஜந்தர் மந்தரில் இந்த போராட்டத்திற்கான ஒரு பர்மிஷன். இது சிஜேபிக்கு கிடைத்த ஒரு முதல் வெற்றி. இது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வரக்கூடிய நபர்கள் யாரெல்லாம்? சோனம் வாங்சூ, பிரகாஷ் ராஜ், பிரசாந்த் பூஷன் போன்ற நபர்கள். அவர்கள் மீதும் அவர்கள் வழியாக வரக்கூடிய அழுத்தம் இன்னொரு பக்கம். அபிஜித் தீப்கே அவர் செய்த அந்த கேம்பெயின், அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், சிங்கிள் பாயிண்ட் புரோகிராமாக இந்த போராட்டம் இருக்க போகிறது. ரெசிக்னேஷன் ஆஃப் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான். எங்களுடைய ஒற்றை கேள்வி, இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர், கல்வித்துறை அமைச்சர், அவருடைய ராஜினாமா.
கடந்த 4 வருடத்தில் மட்டுமே நீங்க பார்த்தீர்கள்னா 72க்கும் மேற்பட்ட எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக் நடந்துள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை அளிக்கக்கூடிய நபர் யார் என்றால் இதே தர்மேந்திர பிரதான் தான். ஆகையால் அவருடைய ரெசிக்னேஷன் எங்களுக்கு தேவை. This is the single one point request what we have. எங்களுடைய கோர் டிமாண்ட் இமீடியட்டாக தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுக்க வேண்டும், ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடக்க வேண்டும் பேப்பர் லீக் விஷயத்தில். இதை தாண்டி இந்த 2 ரிக்வெஸ்ட் நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த போராட்டம் நிறுத்தப்படாது, இந்த போராட்டம் தொடங்கும். அதனால் இந்த 2 விஷயங்களை நீங்க முதலில் பாருங்க. இந்த யூத் மூவ்மெண்ட் பரவினால் அதுவும் ஒரு அச்சமாக மோடி ஷா மனதில் வர தொடங்கிவிட்டது. இந்த யூத் மூவ்மெண்ட் டெல்லியை தாண்டி சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கல்கட்டா இது போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் பரவ தொடங்கிவிட்டால், அதை தொடர்ந்து பல்வேறு கிராமங்களுக்கு போக தொடங்கிவிட்டால், பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா போன்ற விஷயம் கிடையாது, அதையும் தாண்டி பல மடங்கு அதி பலமாக இந்த நாட்டு அரசாங்கத்தை புடுங்கி வீசக்கூடிய வேலை இவர்கள் பார்த்து விடுவார்கள். அதனால் இவர்களை விட்டு பிடிக்கலாம், பர்மிஷனை கொடுத்து விட்டார்கள். தெளிவாக ஒரு விஷயம் தெரிகிறது, கவர்மெண்ட் இஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் பிரஷர். ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை இன்னைக்கு கார்த்தாலில் இருந்து மோடி அரசாங்கம் அமித்ஷா சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் என்ன நடக்க போகிறது? இந்த நபர், இவருடைய பெயர் தான் தர்மேந்திர பிரதான், இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர். இவருடைய சீட்டு நிச்சயமாக கிளிய போகிறது. இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல ஒரு வாரம் கழித்து இவர் ரெசிக்னேஷன் கொடுத்தால்தான் இந்த நாட்டு மாணவர்கள் அமைதியாக இருக்க போகிறார்கள். அதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள். இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், இந்த நபர் மீது வழக்கு போடப்பட வேண்டும், உங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது இதற்கு மேலும் நீங்க நடத்தக்கூடிய ஒவ்வொரு பேப்பர்ஸ், ஒவ்வொரு எக்ஸாமினேஷனும் அதை சரியாக நீங்க நடத்த வேண்டும் என்கிற அந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதாவது இதற்கு மேல் நீங்க கோதி மீடியாவை வைத்து உங்களுடைய ஐடிவிங்க வைத்து எல்லாம் ஏமாற்ற முடியாது. உங்களுடைய ஆரோகன்ஸை, உங்களுடைய ஈகோவை தூர போட்டு விடுங்கள். தர்மேந்திர பிரதான் மட்டுமல்ல, நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல், இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சராக இருக்கட்டும், அனைவருமே இதற்கு மேல் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்க வேண்டும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை சரியாக பார்க்கவில்லை என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மறுபடியும் ரோட்ல இறங்குவார்கள் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்து விட்டார்கள். இது பிஜேபி மட்டுமல்ல, மாநில கட்சிகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கை. அனைத்து மாநில கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை இந்த நாட்டு இளைஞர்கள் இன்னைக்கு எடுத்து வைத்து விட்டார்கள். காரணம் என்ன? இந்த நாட்டு மாணவர்கள், முக்கியமாக நரேந்திர மோடியின் இந்த ஆட்சியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 67% உயர்ந்துள்ளது. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிராஜுவேட்ஸ் அவர்களுடைய நம்பர் அதிகரித்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 26 ஆண்டுகளாக நானும் ஒரு காக்ரோச் போன்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மக்களுடைய குரலை நான் ஒவ்வொரு நாளும் ஒலித்துக் கொண்டிருக்கிறேன். தி ரூஸ்டர் நியூஸ் தொடங்கிய கடந்த 10 ஆண்டுகளாகிவிட்டது. இந்த 10 ஆண்டுகளாக எந்த அளவில் எங்களை அடக்க பார்த்திருக்கிறார்கள், முடக்க பார்த்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். எங்களுடைய சேனலில் ஐயநாதன் ஐயா அவர்கள், பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், நான், இதை தாண்டி ஏராளமான நபர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். கேமராவுக்கு பின்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா விஜய், ஜோஷ்வா, கார்த்திக், இதற்கு பின்னாடி ஏராளமான நபர்கள், ஒரு மிகப்பெரிய டீம் எங்களுடன் வேலை பார்க்கிறது. ஆனால் இது போன்ற அமைப்பு வேலை பார்க்க கூடாது, இவர்களுடைய பொருளாதாரத்தை உடைக்க வேண்டும் என்கிற விஷயத்தை வைத்து என்னோட வியூஸ்களை நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். 2000, 3000, 10,000க்குள்ளேயே முடக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். காரணம், எங்கள் போன்ற காக்ரோச்சஸ்கள் உங்களுக்கு உண்மையை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக ஒரு சிறிய ரிக்வெஸ்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். இந்த வீடியோவை பகிருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் வழியாக உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தட்டுங்கள். எதுவும் தெரியவில்லையா, புரியவில்லையா, ஹாய், ஹலோ, வணக்கம் ஏதாவது எழுதி விடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். எங்கள் போன்ற சின்ன சின்ன சேனல்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த இடத்தில் என்னுடைய ஒரு கேள்வி, வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட் இன் ஜந்தர் மந்தர்? இன்னைக்கு ஜந்தர் மந்தரில் என்ன நடக்க போகிறது? என்ன ஸ்ட்ராட்டஜி? இளைஞர்களுடைய மந்திரா என்ன?
இந்த இஷ்யூ எந்த அளவில் அதிகரிக்க போகிறது, இந்த நாட்டு அரசாங்கம் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது, தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ரெசிக்னேஷன் இன்னைக்கே நடந்து விடுமா அல்ல ஒரு சில நாட்களில் நடக்குமா என்கிற இந்த கேள்வி. எந்த அளவில் இந்த கூட்டம் குவிந்திருக்கிறதோ, ஜந்தர் மந்தர்ல ஏற்கனவே கூறியபடி 2000 to 3000 நபர்கள் தான் கூட முடியும். இந்த கூட்டத்தை இதை கூட்டமாகவும் நீங்க கூற முடியாது. காரணம், இங்க வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் சிஸ்டத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள், சிஸ்டத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள், அதாவது இந்த நாட்டு அரசாங்கத்துடைய சிஸ்டம், அந்த சிஸ்டம் எந்த அளவில் துருப்பிடித்து விட்டது, அதை நீக்குவதற்கான அந்த டேமேஜ் ஆன கையை, டேமேஜ் ஆன காலை கத்தரிப்பதுதான் இதற்கு மேல் அந்த கேன்சரை நீக்குவதற்கான ஒரே வழி என்று புரிந்து கொண்டார்கள். அந்த கேன்சரை நீக்குவதற்கான போராட்டம் தான் இது. 1 கோடிக்கு மேற்பட்ட மாணவர்கள், 1,70,00,000 மாணவர்கள் இந்த நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நொய்டா சென்ட்ரல் லெவல்ல நடந்த அந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்களை நீங்க பார்க்கலாம். ரெப்பிட்டேட்டிவ் பேப்பர் லீக்ஸ்களை நீங்க பார்க்கலாம். டிகிரி கிடைக்காத மாணவர்கள், வேலை கிடைக்காத மாணவர்கள், IIT-ல இருந்து IIM வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். 13 கிலோமீட்டர் நான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ராகுல் காந்தியுடைய அந்த பாத யாத்திரையில் நடந்தேன். அன்னைக்கு நான் பார்த்த அந்த கூட்டம், அங்க வந்த மக்கள், இதே சிஸ்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், யாருக்குமே பணம் கொடுத்து கூப்பிடவில்லை. இன்னைக்கு அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி, இது போன்ற பல்வேறு நபர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை அண்ணா ஹசாரேவுடைய போராட்டத்துடன் ஒப்பிட்டு பார்ப்பதும் தவறு என்று நான் கூறுகிறேன். எதற்காக எதிர்க்கட்சிகள் அமைதியாக இருக்கிறார்கள்? அதற்கான ஒரு பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. பிளஸ் என்ன? காங்கிரஸ் இல்ல மற்ற கட்சிகள் இதில் குதித்தால் இவர்களுடைய கோர் ஐடியா, கோர் எதிர்ப்பு வீக் ஆகிவிடும். அவர்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைத்துவிடும் அரசாங்கத்தில். இது பாருங்க, எதிர்கட்சிகள் தான் இந்த நாட்டு இளைஞர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள். அப்போ தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் என்றால் அதே ஹிந்து முஸ்லிம்கிற பிரச்சனை கொண்டு வருவார்கள். அதே ஓல்ட் டிராமாவை பிஜேபி தொடங்கிவிடும். அதனால் அவர்கள் அமைதியாக இருப்பது சரிதான். ஆனால் அவர்கள் அமைதியாக இருப்பதற்கு பின்னாடி RSS இதை எதிர்க்கிறது, பிஜேபி இதை எதிர்க்கிறது, அது வழக்கமான விஷயம். ஆனால் எதிர்கட்சிகள் எதற்காக அமைதியாக இருக்கிறார்கள் நீங்க பார்த்தீர்கள்னா புரியவில்லை. காரணம், இன்னைக்கு சிஜேபியோட ஸ்போக் பர்சன் கொடுத்த விஷயம், ரைட் ஆர் லெஃப்ட் ஆர் சென்டர் எல்லாருமே எங்களை எதிர்த்து தான் பேசுகிறார்கள். அதனால் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிந்து விட்டது, நாங்கள் சரியான பாதையில் இருக்கிறோம். கான்ஸ்டிடியூஷன், அம்பேத்கர், காந்தியின் ஐடியாஸ் இந்த நாட்டின் முதுகெலும்பு, டெமோக்ரஸியின் முதுகெலும்பு. அதனால் அதை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்கள். அண்ணா ஹசாரே அன்னைக்கு காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு போராட்டத்தில் அமர்ந்த ஒரு நபர், தன்னை வித்ட்ரா செய்து ஓடி ஒளிந்து போன ஒரு நபர். அந்த நபருடைய முகத்தை வைத்து இந்த நாட்டை ஏமாற்றுறது மட்டும்தானே ஒழிய அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அண்ணா ஹசாரேவுடன் அந்த போராட்டத்தை வைத்து இன்னைக்கு இந்த போராட்டத்தை நாம் எப்போதுமே ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா இது இளைஞர்களுடைய கோபம், இளைஞர்களுடைய போராட்டம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சாதிப்பது ஏராளமான விஷயம். அவர்களுக்கு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல சிகிச்சைகள், நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த நாட்டு அரசாங்கம் பார்க்க வேண்டும் ஒழிய அடானியோடைய பேங்க் பேலன்ஸையோ, அம்பானியோடைய பேங்க் பேலன்ஸையோ, அல்ல அவர்களுடைய நம்பர்களுடைய பேங்க் பேலன்ஸையோ, இல்ல பிஜேபியோடைய பேங்க் பேலன்ஸையோ உருவாக்குவதற்காக, வளர்ப்பதற்காக நாம் அவர்களுக்கு ஓட்டு போடணும். எப்படி பிஜேபி கையில் 15,000 கோடி ரூபாய் அவர்களுடைய அக்கௌண்டில் வந்தது என்கிற அந்த கேள்வியை கேட்கணும். எப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் கையில் இந்த ஊழல் பணம் வருகிறது என்று கேட்க வேண்டும். எப்படி ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் போய் ராஜா போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள், இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரியான கல்வி கூட கிடைக்கவில்லை என்கிற அந்த கேள்வியை கேட்க வேண்டும். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்பத்தினர்கள் பாஸ்டன் என்ன, லண்டன் என்ன, அமெரிக்கா என்ன, நியூயார்க் என்ன, ஜப்பான் என்ன, அங்க போய் தன்னுடைய வாழ்க்கையை, சொகுசு வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில் காவி கொடியை பிடித்துக் கொண்டு ஹிந்து முஸ்லிம் என்று மசூதிகளுக்கு வெளியில டிஜே பாடல்களுக்கு, அசிங்கமான பாடல்களுக்கு ஆட விட்டிருக்கிறீர்கள். 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைத்தால் போதும், ஒரு நாள் முழுவதும் எலெக்ஷன் பிரச்சாரத்திற்காக நீங்க இறக்கி விட்டிருக்கிறீர்கள். இதை தட்டி தான் இந்த நாட்டு இளைஞர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை ஊக்க வைப்பதும், இந்த போராட்டத்தை வீழ்ப்பதும் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. இந்த போராட்டத்தை ஊக்க வைக்க நினைக்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து
ஒரு நொடி பிடிக்கும் ஷேர் செய்யுங்கள், ஒரு நொடி பிடிக்கும் கமெண்ட் எழுதுங்கள், ஒரு நொடி பிடிக்கும் லைக் போடுவதற்கு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.